புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் இருக்கும் கண்ணாடி விசித்திரமானது என்று எல்லாரும் சொல்வார்கள். ஏன் என்றால், கண்ணாடிக்கு முன் நின்றால் நம்ம நிழல் மட்டும் தாமதமாக நகரும். அந்த ஊரில் தேவி என்ற 11 வயது சிறுமி இருந்தாள். அவள் ரொம்ப புத்திசாலி, பயமில்லாதவள். ஒரு நாள் அவள் அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள். கண்ணாடி முன் நின்றாள். தேவி நகர்ந்தாள். ஆனால் நிழல் மட்டும் நகரவே இல்ல. ஒரு நிமிடம் கழித்து நிழல் மெதுவாக தலையை திருப்பி தேவியை பார்த்தது. "நீ யாருன்னு தெரியுதா?" என்று நிழல் கேட்டது. தேவி சற்றே பயந்தாலும், "நான் தேவி, நீ யார்?" என்றாள். நிழல் மெதுவாக சொன்னது, "நான் இந்த வீட்டை மறந்து போன நினைவுகள். என்னை யாரும் பார்க்கல, அதனால நான் நிழலாக இருக்கேன்." அந்த நேரம் கண்ணாடி முழுக்க ஒளி பளிச்சிட ஆரம்பிச்சது. தேவி மெதுவாக சொன்னாள், "உன்ன பயப்பட மாட்டேன், உனக்கு உதவணும்." அதை கேட்டதும் கண்ணாடி சாதாரண கண்ணாடியாக மாறியது. அடுத்த நாள் முதல் அந்த வீட்டில எந்த மர்மமும் இல்ல. ஆனா தேவி மட்டும் சொன்னாள், "மர்மம்னா பயப்படுறதுக்கு இல்ல, புரிஞ்சுக்கணும்."